தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 200 தொகுதிகளில் டெபாசிட் இழக்கின்றார். 200 தொகுதிகளில் டெபாசிட் இழக்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் நடைபெற்று முடிந்துவிட்டது. வருகிற திங்கட்கிழமை காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. 9 மணிக்கு நிலவரம் தெரிந்துவிடும். இந்த சூழ்நிலையில் 200 தொகுதிகளில் டெபாசிட் இழப்பார் என தராசு பத்திரிகையாளர் ஷியாம் தெரிவித்துள்ளார். தராசு பத்திரிகையாளர் ஷியாம் இவர் ஒரு அரசியல் விமர்சகர். இவருடைய கணிப்பின்படி தமிழக வெற்றி கழகம் 200 தொகுதிகளில் டெபாசிட் இழக்கும் என்று கூறியுள்ளார். மேலும் நடிகர் விஜய் தான் போட்டியிடும் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு 2 தொகுதிகளிலும் அவர் தோல்வியடைவார் என தெரிவித்துள்ளார். மேலும் தமிழக வெற்றி கழகம் 10 முதல் 12% வாக்குகளைத்தான் பெறும் என அவர் தெரிவித்துள்ளார். தராசு ஷியாம் அவர்கள் எப்போதுமே திமுகவுக்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவித்து வருபவர். இவர் ஒரு நடுநிலையான அரசியல் விமர்சகர் கிடையாது, நடுநிலையான பத்திரிகையாளர் கிடையாது. ஏதாவது ஒன்றை கூறி பரபரப்பை ஏற்படுத்தும் ஒரு அரசியல் விமர்சகர், பத்திரிகையாளர். ஆக ஷியாம் அவர்கள் கூறியது எவ்வளவு தூரம் உண்மையாக இருக்கும் என்று தெரியாது. ஆனால் ஷியாம் நடிகர் விஜய் 200 தொகுதிகளிலும் டெபாசிட் இழப்பார் என கூறியுள்ளார். தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்னும் ஒரு சில நாட்கள் தான் உள்ளன. திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு நடிகர் விஜய் ஆட்சியை பிடிப்பாரா, 200 தொகுதிகளிலும் டெபாசிட் இழப்பாரா என்பது தெரிந்துவிடும்.